Taste the Daily. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விதிமீறல் கட்டிடங்கள் தொடர்பாக நீதிமன்றே காட்டமாக தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கட்டிட விதிமீறல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்றம் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷ், இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருப்பது என்ன? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்த ஒரு கட்டிட விதிமீறல் குறித்த வழக்கின் போது நீதிபதிகள் வழங்கி இருக்கக்கூடிய அந்த அப்சர்வேஷன் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் சாந்தி என்பவர் கிட்டத்தட்ட அந்த விதிமீறல் கட்டிடம் கட்டியதன் காரணமாக அவருக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸை எதிர்த்து இந்த வழக்கினை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த போது மறுசீராய்வு மனு அளித்திருந்து அந்த மறுசீராய்வு மனுவை அதிகாரிகள் ஆய்வு செய்வதற்குள் இந்த வழக்கை தொடர்ந்திருப்பது என்பது இது அவர்கள் அந்த மனுவை ஆய்வு செய்வதற்கான நேரம் ஒதுக்கவில்லை என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் அதே சமயத்தில் சென்னை மாநகரம் விதிமீறல் கட்டிடங்களால் கான்கிரீட் காடாக மாறிவிட்டது என்று குறிப்பிட்டிருக்கின்றனர். மேலும் இதன் காரணமாக நகரம் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்புகளை சந்திப்பதாகவும் இதற்கு இது போல விதிமீறல் கட்டிடங்களுக்கு எதிராக ஆரம்ப நிலையிலேயே அதிகாரிகள் நடவடிக்கைகள் எடுக்காததால் தான் அந்த விதிமீறல் வீடு அமைந்திருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமில்லாமல் அங்கு வரக்கூடிய பொதுமக்களும் அதிக அளவில் பாதிக்கின்றனர் என்றும் அதிலும் சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய அதிகாரிகள் விதிமீறலில் ஈடுபடுவோருக்கு உடனடியாக செயல்படுகின்றனர் என்ற ஒரு அப்சர்வேஷனும் கொடுத்திருக்கின்றனர். சென்னையை பொறுத்தவரையிலும் மழைக்காலங்களில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை நாம் அனைவரும் நன்கு அறிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அதற்கு இது போல விதிமீறல் கட்டிடங்களால் தான் வழக்கமான அந்த நீர் பாதைகள் மாற்றப்பட்டு அதன் காரணமாகவே இப்படி வெள்ளம் பெருக்கு ஏற்படுகின்றது, வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற அப்சர்வேஷனையும் தற்போது நீதிபதிகள் கொடுத்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.